நடிகர் கார்த்தியோட நடிப்புல அடுத்ததா பாத்தீங்கன்னா வாத்தியார், சர்தார் 2 போன்ற படங்கள்லாம் ரெடியாகி இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த 2 திரைப்படங்களும் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படங்களை முடிச்ச கையோட பாத்தீங்கன்னா கைதி 2 படத்துல லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல நடிகர் கார்த்தி நடிக்க இருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கைதி 2 திரைப்படத்தை பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. காரணம் லோகேஷ் உடைய அந்த எல்சியு அப்படிங்கிற ஒத்த வார்த்தைக்காகத்தாங்க. கைதி 2ல ஏற்கனவே ரோலக்ஸ் மற்றும் கமல்ஹாசனுடைய கதாபாத்திரங்களும் இடம்பெற இருக்கு. அதனாலேயே கைதி 2 படத்து மேல எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா மலையாளத்துல மோகன்லாலோட நடிப்புல தொடரும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. அந்த படத்தோட வசூல் பாத்தீங்கன்னா 200 கோடிக்கும் மேல பண்ணி இருந்துச்சு. இந்த படத்தை இயக்குனவர் தான் தருண் மூர்த்தி. இவரோட இயக்கத்துல அடுத்ததா கார்த்தி பாத்தீங்கன்னா ஒரு புது படத்துல நடிக்க இருக்காரு. ஆமாங்க, மலையாள இயக்குனர் தருண் மூர்த்தி தான் அடுத்ததா கார்த்தியை வச்சு ஒரு புது திரைப்படத்தை இயக்க போறாரு. மோகன்லாலுக்கு தொடரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. அடுத்ததா கார்த்திக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவருடைய அண்ணன் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவும் மலையாள இயக்குனர் ஒருத்தரோட படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. சூர்யா பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படத்தை முடிச்சுட்டு இப்ப வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல அவரோட 46வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கருப்பு திரைப்படத்தோட டீசர் கூட சமீபத்துல ரிலீஸ் ஆகி இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சது. சூர்யாவுடைய மிகப்பெரிய கம்பேக் படமா கருப்பு படம் இருக்குன்ட்டு சூர்யா ரசிகர்களும் நம்பிக்கையில இருக்காங்க. இந்நிலையில தான் ஜீத்து மாதவன் பாத்தீங்கன்னா சூர்யாவை சந்திச்சு ஒரு கதையை சொல்லி ஓகே வாங்கிட்டாராம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெங்கி அட்லூரி படத்தை முடிச்ச கையோட சூர்யா ஜீத்து மாதவனோட இயக்கத்துல நடிப்பாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஜீத்து மாதவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளத்துல நம்ம பகத் பாசில வச்சு ஆவேசம் அப்படிங்கிற ஒரு அபாரமான வெற்றியை கொடுத்த இயக்குனர் தான் ஜீத்து மாதவன். இப்ப சூர்யா கார்த்தி 2 அண்ணன் தம்பிகளுமே மலையாள இயக்குனர்களை நம்பி தங்களை ஒப்படைச்சிருக்காங்க. 2 பேருக்கும் இந்த மலையாள இயக்குனர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.